என்ன கண்டென்ட் எழுதுறான்னு ஒரே குழப்பமா இருக்குது. இவங்க ஒரு அண்ணன் ஒரு தம்பின அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நடக்கிற விஷயத்த காமெடியா சொல்றேன். இதே கண்டென்ட்டை நான் கோசு கிட்ட கொடுத்தா என்ன தெரியுமா பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? ஏன் சட்டையாச்சுரா எதுக்குடா போட்டா? ஏன் உன் சட்டைன்னு எழுதி வச்சிருக்கா? இந்த வீட்டுல 2 பேருக்கு சம உரிமை இருக்கு தெரியுமில்ல? அண்ணங்காரன்ட்ட கேட்டுதான் போடணும். கொஞ்சம் கூட அவசியம் இருக்காதுடா. வீடு இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எடுத்து போட்டுக்கிட்டேன் அவ்வளவுதான். குப்பை தொட்டில இருந்து ஒன்னு எடுத்து வளர்த்தாங்க பாத்தியா? அவங்கள சொல்லணும்டா, நான் தான் இந்த வீட்டோட ஒரிஜினல் புள்ள. ஆனா ஆமால இப்ப இதே கண்டென்ட்டை நம்ம எம்ஜி அண்ணன் கிட்ட கொடுத்தான்னு வச்சுக்க. ஹலோ நான் உங்க மதங்கௌரி அண்ட் மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ராமலட்சுமணன்ல இதிகாசத்துல அனந்தம்பிக்கு எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க. இந்த காலத்துல அனந்தம்பினாலே அவங்க தான். எவங்க தானே பாக்குறீங்க, வாங்க பார்க்கலாம். எல்லாருமே அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசமா பண்றாங்கடா. ஆமா, இதே கான்செப்டை ஸ்கிரீன் சகா சேனல்ல கொண்டு வந்து நான் கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவோம்? அனந்தம்பியை வச்சு காமெடி டெவலப் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே எடுத்தா வியூஸ் போகாதுல்ல. கிரீன் மேட் போடணும்டா. கிரீன் மேட் போட்டாலும் வியூஸ் போகாதுடா. அண்ணன் தம்பி உனக்கு வச்சு எதுவுமே எடுக்க முடியாதுல. சரி ஓகேவா, வேற கண்டென்ட் யோசிப்போம்.